சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 3 மந்த்ஸுக்கு என்ன மாதிரி ஃபுட் வந்து நம்ம பேட்ஸுக்கு கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குளிர்காலத்தை விட வந்து சம்மர் சீசனில் வந்து எல்லா எக்குமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து ஹேச் ஆகி வெளியில் வந்துடும். இல்லை வந்து கீரை வகைகள் வந்து மெயினாக நம்ம வந்து கொடுக்கணும். எல்லா கீரையுமே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அது போக ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்கலாம், வாட்டர் மெலன் கொடுக்கலாம், ஸ்வீட் கார்ன் கொடுக்கலாம், பொமிகிரானேட் கொடுக்கலாம். இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலாம்னா சிறுபயிறு, கொண்டக்கடலை எல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் நம்ம பேடுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலாம்னா கேரட் கொடுக்கணும், பீட்ரூட் கொடுக்கணும், குக்கும்பர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜியில் கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எதனாலனா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு வந்து ஈஸியாக வந்து இதே ஒரு காரணமாக இருக்கும். வாட்டரும் காலையில் நம்ம வைக்கிறோம்னா ஈவினிங் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது எந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வைக்கணும்னா பிளாஸ்டிக்கில் நிறைய பேர் வைப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா எப்போவுமே வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மான ஒரு இதில் இருக்கும். என்ன ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கொடுக்காதீங்க, முருங்கைக்கீரை இந்த ரெண்டுமே வந்து கொடுக்காதீங்க. சூரியகாந்தி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டான இருக்குது. சூரியகாந்தி ஷீட் வந்து கண்டிப்பாக நிறைய பேடுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் வந்து ரொம்ப கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இது எல்லாமே இந்த டயட்டை வந்து சம்மரில் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம பேடுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, டெத் எதுவுமே